Hi friends, assalamu alaikum. இன்னைக்கு delicious foodsல சூப்பரான சிம்பிளான சாம்பார் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாம். ஒரு குக்கர் வச்சுக்கிறேன். அதில் ஒரு கப் துவரம் பருப்பு க்ளீன் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதோட 5 வெங்காயம் 3 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு கை நிறைய பூண்டு போட்டு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து இது 3 அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். வீட்டில் பலாக்கொட்டை இருந்துச்சு, ஸோ அதனால் நான் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒரு 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். இது பொரிஞ்சதுக்கு அப்புறமேல் வெங்காயம் கருவேப்பிலை போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூனு பெருங்காயத்தூள் சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கிறேன். இது வதங்கினதுக்கப்புறம் நல்லா பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து அதையும் நான் நல்லா வதக்கிக்கிறேன். இதில் வேறு எந்த சாம்பார் பொடியோ எந்த பொடியும் நான் ஆட் பண்ணல, இது மட்டும்தான். பட் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. அதோட தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நமக்கு என்னென்ன காய்கறி வேணுமோ அதை சேர்த்துட்டு இது கொஞ்சம் அரைப்பதம் வேகிற அளவுக்கு வேக வச்சுக்கலாம். மூடி வச்சு வேகட்டும். இப்போ பருப்பு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பருப்பு கரெக்டாக வெந்துருச்சு. இப்போ காய்கறிங்க அரை வேக்காடு வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த பருப்பையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இது ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க மாங்காயையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு கொத்தமல்லி தூவி இறக்குனா சூப்பரான சாம்பார் ரெடி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.